வணக்கம். நம்மளுடைய பிசி அல்லது லேப்டாப் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 விதமான ப்ரொசீஜர் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. அந்த 10 விதமான வழிமுறைகளில் முதல் வழிமுறையானது மிகவும் முக்கியமானது. இந்த வழிமுறைகளை செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் விண்டோஸ் 7 அல்லது விண்டோஸ் 10 எதுவாக இருந்தாலும் சரி ஃபாஸ்ட்டாகவே பூட் ஆகும். இந்த பூட்டிங் டைம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 5.2 செகண்ட்ஸில் நடைபெறும். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கன் எழுதி ஆல் பண்ணி மழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நான் செஞ்சு காட்டக்கூடிய இந்த ப்ரொசீஜரில் நான் விண்டோஸ் 10 தான் பயன்படுத்த போகிறேன். விண்டோஸ் 10 தான் இந்த வழிமுறைகளை நான் சொல்லி காட்டுறேன். முதல் வழிமுறைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் முதல்ல நான் செஞ்சது பார்த்திங்கன்னா என்னுடைய ரேமை இன்க்ரீஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹார்ட் ட்ரைவை எஸ்எஸ்டியாக மாற்றிக்கினேன். அந்த ரேமோட சைஸ் பார்த்திங்கன்னா 2 GB இருந்துச்சு. இந்த 2 GBயை 8 GBயாக கன்வெர்ட் பண்ணேன். என்னுடைய டெக்னாலஜியின் பேர் பார்த்திங்கன்னா இதில் TTR தெரிங்கிற ஒரு ரேமை பயன்படுத்தினேன். அதே போல் கிராஃபிக்ஸ் கார்டு 32 MBக்கு கன்வெர்ட் பண்ணேன். ஓஎஸ்ஐ மட்டும் C:'ல் வச்சுருந்து அது எஸ்எஸ்டியில் பயன்படுத்திக்கிட்டேன். இது முதல் வழிமுறையானது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷனை அதிகபட்சம் குறைப்பது நல்லது. அப்படி ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷனை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா பயாஸ் டைமோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா 5.2 செகண்ட்ஸு. இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் உங்களுக்கு கூடுமான அப்ளிகேஷனை குறைக்கிறது நல்லது. இந்த ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓஎஸ் எப்போ பூட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போவே இந்த அப்ளிகேஷனை பூட் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை குறைக்கிறது நல்லது. அப்படி குறைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிசி ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். மூன்றாவது விஷயங்கள் டெம்பரரி ஃபைலை க்ளீன் பண்ணுறது. டெம்பரரியில் 2 வகையான டெம்பரரி ஃபைல் இருக்குது. விண்டோஸ் பட்டனையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறங்க. டெம்பில் 2 வகையான டெம்ப் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா. ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா 100 ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே கவனிங்க, 100 ஐட்டம்ஸ் இருக்கா. ஸோ இந்த 100 ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். டெம்பரரி ஃபைலில் 2வது வகையான டெம்பரரி ஃபைலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். விண்டோஸ் பட்டனையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெர்சன்டேஜ் டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறங்க. டெம்ப் திரும்பவும் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 2வது வகையான டெம்பரரி ஃபைல் ஓப்பன் ஆகும். இதனுடைய ஐட்டம் பார்த்திங்கன்னா 186 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். 5வதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரீபெட்சுங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த ப்ரீபெட்சுங்கிற ஆப்ஷன் யாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. திரும்பவும் என்ன பண்ணிங்கன்னா விண்டோஸ் பட்டனையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரீபெட்ச் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறீங்க. கண்டினியூ. இதில் பார்த்தீங்கன்னா 229 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 229 உங்களுடைய சிஸ்டத்தில் எத்தனை இருக்குன்னு தெரியலை. பட் என்னுடைய சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா 229 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடையும் பூட் ஆகும்பொழுதோ அல்லது ஒர்க் பண்ணும்பொழுதோ மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இதை கிளியர் பண்ணுறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்க் க்ளீனப். உங்களுடைய டிஸ்கை க்ளீன் பண்ணுறது நல்லது. இந்த டிஸ்கில் பார்த்திங்கன்னா 2 வகையான டெம்பரரி ஃபைல் இருக்குது. ஒன்று விண்டோஸ் டெம்பரரி ஃபைல் இருக்குது. 2வது இன்டர்நெட் டெம்பரரி ஃபைல் இருக்குது. இந்த 2 வகையான டெம்பரரி ஃபைலை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. இந்த அப்ளிகேஷனுடைய பேர் பார்த்திங்கன்னா K7 ஆன்டிவைரஸ் ப்ரீமியம். இல்லை டூல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விண்டோஸ் டெம்ப் க்ளீனர் இருக்குல்ல, இதை பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அல்லது அதே போல் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் டெம்ப் க்ளீனர் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதையும் க்ளீன் பண்ணுறது நல்லது. அப்படி க்ளீன் பண்ண முடியலை, உங்களால் K7 ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா இதற்கு நமக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனுடைய பேர் பார்த்திங்கன்னா டிஸ்க் க்ளீனப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ டிஸ்க் க்ளீனப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ரன்னர்ஸ் அட்மின் கொடுத்தும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓப்பன் பண்ணிங்கன்னா C:, டிஃபால்ட்டாக வந்து C:, வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் வந்து ஓகே கொடுத்துக்கிறங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டும். கீழே வந்து க்ளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸ் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். திரும்ப அகைன் வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப வந்து ஒரு சில ஃபைல்ஸ் ஐட்டம்ஸை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 61.2 MB இருக்குது. அதாவது ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜங்க் ஃபைலை வந்து கவனிச்சிருப்பீங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய ஜங்க் ஃபைல் வந்து க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஆப்டிமைஸ் ட்ரைட்ஸ்ன்னு இருக்குங்க. இதை வந்து ஓகே கொடுத்துக்குங்க. இதில் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஹார்ட் ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து டீஃப்ராக்மெண்டேஷன் பண்ணலாம். நீங்கள் வந்து SSD வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டீஃப்ராக்மெண்டேஷன் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டீஃப்ராக்மெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் டீஃப்ராக்மெண்டேஷன் இருக்குது, ஷெட்யூல்டு ஆப்டிமைசேஷன் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே வந்து கவனிச்சிருக்கீங்களா? இதில் வந்து ஷெட்யூல்டு ஆப்டிமைசேஷன் இருக்குது. பார்த்தீங்களா, இதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டீஃப்ராக்மெண்டேஷன் வந்து நடக்காது. க்ளோஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து விர்ச்சுவல் மெமரி. இந்த விர்ச்சுவல் மெமரி வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுடைய சிஸ்டத்தோட வந்து பாஸ்ட்டை வந்து நிர்ணயம் செய்யலாம். விர்ச்சுவல் மெமரி வின்கி ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் வந்து அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் இதில் போனீங்கன்னா வந்து விசுவல் எஃபெக்ட்ஸ், ப்ராசஸர் ஷெட்யூலிங், மெமரி யூசேஜ் அண்ட் விர்ச்சுவல் மெமரி செட்டிங்ஸ். இதில் வந்து அட்வான்ஸ்டு போய்க்கிறங்க. கீழே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மெமரி, த பேசிக் ஃபைல் அண்ட் ஏரியா ஆன் த ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிங் ஃபைல் வந்து 1280 MB இருக்குது. அதாவது 1280, கிட்டத்தட்ட 1 GB சேஞ்ச் கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மினிமம் அளவுன்னு சொல்லிட்டு 16 MB இருக்கும். ரெக்கமெண்டடுன்னு சொல்லிட்டு வந்து 1906 MB இருக்கும். என்னுடைய சிஸ்டத்தில் வந்து அலோகேஷன் பார்த்திங்கன்னா 1280 MB அதுவே வந்து எடுத்துக்கிட்டுருச்சு. நீங்கள் வந்து விர்ச்சுவல் மெமரியை வந்து நிர்ணயம் செய்கிறது மூலமாக உங்களுடைய சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து வேண்டியது கிடையாது. நான் வந்து எதற்காக வந்து இதெல்லாம் வந்து செட் பண்ணலை அப்படின்னா வந்து நான் வந்து SSD யூஸ் பண்ணுறதுனாலையும் ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாகவும் என்னோடய சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செக் ஃபார் அப்டேட்ஸ். இந்த செக் ஃபார் அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ப்ரோக்ராம்லேயே இருக்கும். இல்லை கவனிங்க, இல்லை வந்து ஹெல்ப்பில் போனீங்க அப்படின்னு சொன்னால் செக் ஃபார் அப்டேட்ஸ்ன்னு இருக்கா, இது ஒன்று. இரண்டாவது செட்டிங்ஸ், செக் ஃபார் அப்டேட்ஸ். ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ண முடியாது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கிடச்சா உடனே இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் ஒன்று காட்டுறேன். அப்டேட், கான்ஃபிகர் அப்டேட். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி செக் ஃபார் அப்டேட்ஸ்ன்னு இருக்கா. இந்த செக் ஃபார் அப்டேட்ஸை வந்து நீங்கள் வந்து டிக்கில் இருக்கிறத வந்து அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யலை அப்படின்னா வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இவ்வளவு செஞ்சும் வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபைனல் டெசிஷன், நீங்கள் வந்து விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ரீசெட் அடிக்கிறத விட வேறு வழி கிடையாது. நம்மளோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்திங்கன்னா பேக்கப் அண்ட் ரீசெட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்திங்களா, அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம வந்து ரீசெட் அடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி மோடுக்கு மாறிக்கலாம். அப்படி ஃபேக்ட்ரி மோடுக்கு மாறும்போது செல்லு வந்து புதுசாகும்போது எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு வரும். அதே போல் தான் வந்து சிஸ்டத்துலேயும் விண்டோஸ் பிசிலையும் சரி
ஃபேக்ட்ரி ரீசெட் அடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சிஸ்டம் வந்து புதுசாக ஓஎஸ் போட்ட மாதிரி வந்துடும். ஒரு சில ஃபைல்ஸ் வந்து அழியும். உங்களுக்கு வந்து தேவைப்படலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரீசெட் அடிச்சுக்கிறீங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.